வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கறி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளியும் எடுத்துக்கலாம். தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு அரிஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு போகலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், கறி அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சதெல்லாம் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் உங்களுக்கு எவ்வளோ அளவு கறி குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் போட்டால் நல்லா வரும்னு சொல்லிக்கிறாங்க, யாருக்கு தெரியும், பார்க்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இந்த கலரில் வந்துடுமா எங்கள் அம்மா சொன்னாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி விட்டுட்டே இருங்க. வதக்கி விட்டுட்டோடனே எவ்வளோ நல்லா வருதோ அவ்வளோ நல்லா வரும். நல்லா இதுவாகிடுச்சுன்னா நல்லா வரும் மக்களே. இப்போ நம்ம இந்த கறி குழம்பு எங்கள் அம்மா கையால் செஞ்சது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கினே இருங்க. அப்போ தான் நல்லா வரும். எங்கள் அம்மா செஞ்சு தந்த கறி குழம்பை வச்சு நான் ஒரு 8-10 இட்லி சாப்பிட்ருப்பேன் ஐ திங்க். இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் தொக்கு மாதிரி வந்துடும். கறி போட்டுக்கலாம். 1/4 கிலோ கறி எடுத்துருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம் மக்களே. நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கினே இருங்க. நீங்கள் எப்படிலாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா செஞ்சாங்க. எங்கள் அம்மா கை பக்குவம் போல் வராதுன்னு சொல்ல வந்தேன், அது டிக்கிச். சரி, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டோடனே இந்த மாதிரி ஆகிடும். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டீப்பூன் வருதோ அவ்வளோ ஸ்டீப்பூன் போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா 2 ஸ்டீப்பூன் போட்டாங்க. உப்பு போட்டுக்கலாம். ஆச்சி சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டோடனே எங்கள் அக்கா இன்றைக்கி லீவு, அதனால தான் நான் பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அக்கா என்ன அடிக்கிறாங்க ஏன் பேசலன்ட்டு. சரி, இப்போ நம்ம குழம்புக்கு போய்டும். குழம்பு நல்லா வதக்கி விட்டுக்கினே இருங்க. வதக்கி விட்டுட்டோடனே கறியெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கினே இருங்க. அப்போ தான் நல்லா வரும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கறி குழம்பு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு திருப்பி வதக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. 2 விசில் குக்கர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நல்லா கறி வெந்துடும். கறி வெந்துட்டவுடனே அழகாக இருக்கும் பார்க்க கறி குழம்பு. இந்த மாதிரி ஆகிடும். கலராகுதேம்மா, சும்மா டிசைனுக்கு தான் இப்படிலாம் போடுறோம். நல்லா வந்திருக்கா? நிறைய கறி போட்டாங்க எங்கள் அம்மா. சரி, இப்போ நம்ம தோசையை சுட்டு வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்லாமா? எனக்கும் ரொம்ப பசிக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தோசை கிட்ட சாப்பிட்டேன். 6 தோசையும் நல்லா இருந்தது. கறி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க. இது கிட்ஸுக்கு நல்லா செஞ்சுட்டாங்க. நல்லாயிருக்கும். நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நான் நிறைய சாப்பிட்டேன். அதான் வயிறு ரொம்பிச்சு, புட்டே ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு இந்த கறி குழம்பு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்